இப்போ இந்த குகைக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை பார்க்கத்தான் நம்ம வந்திருக்கோம். அதிகமாக மழை பெஞ்சு அருவியில் தண்ணி வர டயத்தில் இங்கே போய் பார்க்க முடியாது. எவ்வளவோ பேர் முயற்சி பண்ணோம், இந்த குகைக்குள்ளே போக முடியல. அப்படி அந்த குகைக்குள்ளே என்ன இருக்குங்கிறத பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கோம். வாங்க. வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி கோயில் பயண வீடியோவை தொடங்கிட்டோம். இன்றைக்கி கோயில் பயணம் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு மலை பயணத்துக்கு தான் போகிறோம். இதுக்கு முதல்ல திருச்சியிலேருந்து நம்ம மலை பயணத்தை தொடங்குகிறோம். அதுதான் சதுரகிரி மலை. பஞ்சப்பூர் பாச நிலையத்திலேருந்து எப்படி நம்ம சதுரகிரி மலைக்கு போகிறது, எந்த வழியில் போகலாம், எது நமக்கு உகந்த நாட்கள், எந்த நேரத்தில் மலை ஏறினா போன்ற பல விவரங்களும் இந்த வீடியோவில் காத்திருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருச்சி பஞ்சப்பூர் பஸ் நிலையத்திலிருந்து நம்ம மதுரை மாட்டுத்தாவணிக்கு பஸ் ஏறிட்டோம். திருச்சியிலிருந்து மதுரை செல்வதற்கு 130 ரூபா ஒரு ஆளுக்கு செலவாகும். இப்போது நம்ம மதுரை வந்து அடைஞ்சாச்சு. மதுரை மாட்டுத்தாவணியில் இருந்து ராஜபாளையம், தென்காசி, குற்றாலம் போன்ற ஊர்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் திருமங்கலம் வழியாக போகக்கூடிய பேருந்தை பார்த்து ஏறிக்குவோங்க. அது எல்லாமே கிருஷ்ணன் கோயில் வழியாக செல்லக்கூடிய பேருந்தாக இருக்கும். ஸோ நம்ம அடுத்து போகக்கூடிய இடம் கிருஷ்ணன் கோயில். அதுக்கு முன்னாடி நம்ம மதுரை மாட்டுத்தாவணியில் மதுரைக்கே உண்டான ஃபேமஸான ஜிகர்தண்டா சாப்பிட்டுட்டு போகலான்னு ஜிகர்தண்டா ஆர்டர் பண்ணோம். இங்கே சாதாரண ஜிகர்தண்டா 60 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இந்த தடவை நம்ம கோயில் பயணத்தை தனியாக பண்ணலை, நம்ம கூட நம்ம மாப்பிள்ளை கிருஷ்ணன் வந்திருக்காரு. ஸோ கிருஷ்ணனோடு தான் இந்த பயணம் ஃபுல்லாக நம்ம தொடர்றோம். மதுரை மாட்டுத்தாவணியிலிருந்து பஸ் ஏறி நம்ம இப்போ இறங்கக்கூடிய இடம் கிருஷ்ணன் கோயில். இதுக்கு சார்ஜாக 60 ரூபாய் இல்லை 70 ரூபாய் சார்ஜ் ஆகுது. நான் சொல்கிறது எல்லாமே மெயினான அதிகம் பேருந்து வசதி இருக்கக்கூடிய வழி தான். மாட்டுத்தாவணியிலேருந்து நேரடியாக தானிப்பாறை, அதாவது சதுரகிரி மலை அடிவாரத்துக்கும் பேருந்து இருக்குது. ஆனால் அதெல்லாம் குறிப்பிட்ட நேரத்தில் இருக்குது. இப்போது நம்ம கிருஷ்ணன் கோயில் வந்துட்டோம். கிருஷ்ணன் கோயிலிருந்து அடுத்து நம்ம போகக்கூடிய இடம் வத்திராப்பு. வத்திராப்புக்கு நிறைய பேருந்து வசதி இங்கேருந்து இருக்குது. கிருஷ்ணன் கோயிலேருந்து வத்திராப்புக்கு பேருந்து கட்டணமாக 10 ரூபாயிலேருந்து 15 ரூபா வரைக்கும் சார்ஜ் ஆகுது. இப்போது வத்திராப்பு வந்து சேர்ந்துட்டோம். வத்திராப்பில் இருந்து 2 பாதைகளாக பிரியுது. ஒரு பாதை கூமாப்பட்டிக்கும், மற்றொரு பாதையானது தானிப்பாறைக்கும் போகுது. பெரும்பாலும் இங்கே பேருந்து வசதி அடிக்கடி இல்லை. அதனால் ஆட்டோக்கள் அல்லது சேர் ஆட்டோ மூலமாக தான் நம்ம தானிப்பாறைக்கு போகணும். அதுவும் பிரதோஷம், பௌர்ணமி, அமாவாசை நாட்களில் ஷேர் ஆட்டோ நிறைய கிடைக்கிது. மற்ற நாட்களில் ஆட்டோ சவாரி மூலமாக தான் நம்ம தானிப்பாறைக்கு செல்லணும். வத்திராப்பிலிருந்து தானிப்பாறை செல்வதற்கு 300 ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. இதுவே ஷேர் ஆட்டோவாக இருந்தால் 30 ரூபாயில் இருந்து நமக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. வத்திராப்பிலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்தில் தானிப்பாறை மலையடிவாரம் அமைஞ்சிருக்கு. மதிய நேரத்தில் கிளம்பி நம்ம மலையடிவாரம் வந்து சேர்றதுக்கு ரொம்ப இரவு நேரம் ஆயிருச்சு. இங்கே இருக்கக்கூடிய சிவசித்தர், ஆனமலை சித்தர் அன்னதான கூடத்தை நம்மளை அழைச்சிட்டு வந்த ஆட்டோக்காரர் அறிமுகம் செய்து வைத்தார். அந்த நண்பருக்கு நன்றி. இந்த அன்னதான மடத்தில் எல்லா விதமான வசதிகளும் இருக்குது. எந்த வித பாகுபாடும் இல்லாமல் நம்ம தூங்குறதுக்கு நல்ல வசதியும், பாத்ரூம் வசதியும், டாய்லெட் வசதியும் அவ்வளோ சுத்தமாக இருக்குது. காலையில் எந்திரிச்சு சாமி கும்பிட்றதுக்கு விநாயகர் கோயில் உட்பட அனைத்துமே இங்கே உள்ளே இருக்குது. இந்த அன்னதான கூடம் தான் மலை அடிவாரத்தில் அன்னதானம் வழங்குறாங்க. அதோட மலையோட உச்சியிலையும் அன்னதானம் வழங்கக்கூடிய ஒரு முக்கியமான மடமாக இருக்காங்க. இங்கே இரவு நேரம் தங்கிட்டு நம்ம பகலில் ஒரு 4-5 மணிக்கு நம்ம மலையை நோக்கி கிளம்ப தொடங்கிட்டோம். அதற்கு முன்னாடி இங்கே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானத்திற்கு நிதி உதவி கொடுத்துட்டு நம்ம மலை அடிவாரத்தை நோக்கி நடக்க தொடங்கிட்டோம். இந்த அன்னதான கூடங்கிறது மலை அடிவாரத்திலிருந்து சுமார் ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. இந்த மலை பயணத்தில் புதிதாக நம்மளுக்கு நண்பரான கன்னியாகுமரி நண்பரும் சேர்ந்து கொண்டார். ஸோ 3 பேருமா சேர்ந்து மலையேற்றத்தை தொடங்கினோம். அந்த அதிகாலை வேலையிலேயே அங்கே அன்னதானமானது நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இங்கே மலை அடிவார கோயிலில் மலையேற்றத்துக்கு தேவையான சிறு சிறு பொருட்களும் கிடைக்கிது. அதுபோக நம்ம அன்னதானத்துக்கு நிதி உதவியோட அரிசி மற்ற பொருட்களும் கொடுக்கும் வகையிலும் இங்கே பல பொருட்களும் விற்கிது. இங்கேருந்து வாங்கிட்டு போய் மலை உச்சியில் நம்ம அதை கொடுக்கலாம். சதுரகிரி மலையேற்றத்திற்கு நீங்கள் திட்டமிட்டிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இரவு நேரத்தில் இங்கே மடத்தில் வந்து தங்கிட்டு அதிகாலை நேரத்திலேயே மலை ஏறுவதற்கு ஒரு திட்டம் போடுங்க. அதுதான் ரொம்ப நல்லது. மலை ஏற்றமானது காலை 6 மணிக்கு மேலே தொடங்கி
காலை 11 மணிக்குள்ளேயே முடிச்சிடுறாங்க. அதுக்கு மேலே மலை ஏற யாரையுமே அனுமதிக்கிறது இல்லை. இங்கே மலை ஏறுவதற்கு ஏதுவான நாட்களாக பிரதோஷம், அமாவாசை, பௌர்ணமி, அதற்கு முன்ன பின்ன இருக்கக்கூடிய நாட்களில் மலை ஏற தொடங்குங்க. ரொம்ப விசேஷமான நாட்களில் இங்கே கூட்டம் மிக அதிகமாக இருக்கிறதுனால அதை தவிர்த்துடுங்க. சாதாரணமான நாட்களில் இங்கே சுத்தமாகவே கூட்டம் இருக்கிறது இல்லை. ஸோ அதையும் தவிர்த்துட்டு ஓரளவுக்கு பிரதோஷ நாட்கள்லையும் அதற்கு முன்ன பின்ன இருக்கக்கூடிய நாட்கள்லையும் மலை ஏறுவதற்கு திட்டம் போடுங்க. அதான் ரொம்ப நல்லது. நம்ம அன்னதானமெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மலை அடிவார க்யூவுக்கு 6 மணிக்கே வந்துட்டோம். மலை அடிவாரத்தில் மலை உச்சியில் கட்டுமானம் நடப்பதற்கு உதவி செய்வதற்காக கட்டுமான பொருட்கள் வச்சுருக்காங்க. அது தங்களால் இயன்றவர்கள் கொண்டு போய் மலை உச்சியில் கொடுக்கலாம். காலை 6 மணிக்கே இன்றைக்கி நம்ம பிரதோஷ நாளில் வந்ததுனால ஓரளவுக்கு கூட்டமாக தான் இருந்துச்சு. மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய பஞ்சமுக விநாயகரை வணங்கிட்டு நம்ம மலை பயணத்தை தொடங்கணும். அதற்கு முன்னாடி வனத்துறையினால் இங்கே செக் செய்யப்பட்டு தான் நம்ம அனுமதிக்கப்படுறோம். இங்கே இருக்கக்கூடிய மலைகளில் இப்போது யானை நடமாட்டம் இல்லைன்னு நம்ம கூட வந்த ஆட்டோ டிரைவர் என்ன சொன்னாங்க. ஆனால் அதற்கு மாறாக நம்ம பல விஷயங்களை பார்த்தோம். இப்போது நேரம் மணி சரியாக 6க்கு மேலே ஆயிடுச்சு. இப்போது கேட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. எல்லோரும் வரிசையில் சென்று வனத்துறையோட செக்கப் செய்து முடித்த பிறகு பயணத்தை தொடங்கலாம். இங்கே நுழைவு கட்டணமாக ஒரு ஆளுக்கு 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த இடத்துக்கிட்டேயே மலையேற்ற பாதை குறித்தான மேப்பும் வச்சுருக்காங்க. மறக்காமல் அதையும் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம ரொம்ப தூரத்துலேருந்து வர்றோம். நம்ம போகக்கூடிய பாதையில் இருக்கக்கூடிய முக்கியமான இடங்களை நம்ம பார்த்துட்டு போகணும். அதுக்காக வேண்டியாவது இந்த மலை மேப்பை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மேப்பின் அடிப்படையில் தான் நமக்கு அனுமதி வழங்குறாங்க. அதன் அடிப்படையில் தான் நம்மளோட மலைப்பயணம் அமைந்தால் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். இப்போது நம்ம மலை ஏற தொடங்கிட்டோம். நம்ம மலை ஏற தொடங்குகிற பாதைங்கிறது ரொம்பவும் பாதுகாப்பான சிமெண்ட் தளங்களான பாதையாகவே இருக்குது. இது மலையோட அடிவாரத்தில் இருந்து சுமார் 1.5 கிலோமீட்டர் நம்ம நடக்கக்கூடிய தூரத்தில் இருக்குது. முதல்ல இந்த சிமெண்ட் பாதைகளை நம்ம 1.5 கிலோமீட்டர் கடந்த உடனே நம்ம அடையக்கூடிய இடம் இங்கு புதிதாக கட்டப்பட்ட விநாயகர் மற்றும் அம்மனோட கோயில்கள் தான். விநாயகரையும் அம்மனையும் வணங்கிட்டு நம்ம மலை பயணத்தை தொடங்கலாம். மலையேற்றத்துக்கு முன்னாடியே தட்சிணாமூர்த்தியோட ஒரு சிறிய கோயிலும் இருக்குது. அவரையும் வணங்கிட்டு நம்ம மலை பயணத்தை தொடரலாம். இந்த மலை பயணத்தோட மொத்த நீளங்கிறது 6 கிலோமீட்டர்லேருந்து 8 கிலோமீட்டர் வரைக்கும் வரும். இந்த 8 கிலோமீட்டர் அப்படிங்கிற வித்தியாசங்கிறது பல நேரங்களில் நீர் பாதைகள் வரும் பொழுது நம்ம பல பாதைகளை சுற்றிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் கணக்கு பண்ணி தான் 8 கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க. ஆகக்கூடி மலை ஏறி இறங்கக்கூடிய மொத்த தூரங்கிறது 16 கிலோமீட்டராக கணக்கிடப்படுது. சதுரகிரி மலைங்கிறது ஒரு செங்குத்தான மலை இல்லாட்டிலும் பல இடங்களில் கஷ்டமான மலை ஏற்றமே இருக்க செய்யும். ஸோ மலை ஏற்றம் அப்படிங்கிறது 3லேருந்து 5 மணி நேரம் மலை ஏற்றமும் மலை இறங்குவதற்கு 2லேருந்து 3 மணி நேரமாவது ஆகும். டோட்டலாக 8 மணி நேரம் இல்லை 6 மணி நேரத்துக்குள்ளே நம்ம மலை ஏறி இறங்கி முடிச்சிடலாம். இது ஆட்களுக்கு தக்கபடி மாறுபடும். அடிவாரத்திலிருந்து நம்ம முதல்ல வந்து அடையக்கூடியது கருப்பசாமி கோயில். இது மலை அடிவாரத்தில் இருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. இப்போ சதுரகிரியோட வரலாற்றை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சதுரகிரி அப்படிங்கிறது சித்தர்கள் இருக்கக்கூடிய தவ பூமி. இங்கே சித்தர்கள் உலா வர்றது ரொம்ப சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயம். சதுரகிரி அப்படிங்கிற பேர் காரணம் இந்திரகிரி, ஏமகிரி, வருணகிரி, குபேரகிரிங்கிற 4 மலைகளும் அதுக்கு நடுவில் சிவகிரி, பிரம்மகிரி, விஷ்ணுகிரி, சித்தாகிரி 4 மலைகள், அதாவது 4 மலைகள் 4 இடத்துல சேர்ந்து அதுக்கு நடுவில் அமைஞ்சதுனால தான் இதற்கு சதுரகிரிங்கிற பேர் வந்திருக்கு. இந்த மலையில் பல நீரோடைகளை தாண்டித்தான் நம்ம போகணும். அப்படி நம்ம முதல்ல சந்திக்கக்கூடிய இடம் தான் மாங்கனி ஓடை. இந்த மாங்கனி ஓடை அப்படிங்கிறது கருப்பசாமி கோயிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. பருவ காலங்கள்லையும் மழை காலங்கள்லையும் இந்த பகுதியில் அதிகமான நீர் போக்குவரத்து இருக்கும். அதனால் இந்த கயிற்றை பிடிச்சிக்கிட்டு தான் இந்த பாதையை நம்ம கடந்து செல்லணும். ஆனால் நம்ம வந்த நேரம்ங்கிறது வறட்சியான காலம் அப்படிங்கிறதுனால நீர் ஆங்காங்கே தேங்கி மட்டும்தான் இருந்துச்சு. அதை பார்த்துக்கிட்டே நம்ம மலை ஏற தொடங்கினோம். மாங்கனி ஓடையை கடந்து நம்ம நடக்க தொடங்கினோம். இந்த சதுரகிரி அப்படிங்கிறது ஒரு தொடர்ச்சியான மலைத்தொடராக இல்லாமல் விட்டு விட்டு சிறு சிறு மலை குன்றுகளாகவும் மலைத்தொடராகவும் இருக்குது. ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான
சித்த மூலிகைகளும் வசிய மூலிகைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மலை தான் இந்த சதுரகிரி மலை. அதனால தான் இருக்கிற அத்தனை சித்தர்களும் இங்கே வந்து தவம் செய்திருக்காங்க. பல்வேறு வகையான மூலிகைகளும் இந்த மலைத்தொடரில் இருக்குது. இப்போது நம்ம வந்திருக்க இடம் வழுக்குப்பாறை. இந்த வழுக்குப்பாறை மாங்கனி ஓடையில் இருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இடம். வழுக்குப்பாறை வெயில் நேரங்கள்லையும் மழை காலங்கள்லையும் ஏறுவதற்கு ரொம்ப கடினமான ஒரு பாறை தான். இப்போது பாறைகளில் படிக்கட்டுகள் செதுக்கப்பட்டிருக்கிறதுனால ஏறுவதற்கு கொஞ்சம் சுலபமாக இருக்குது. இந்த பாறையோட உச்சி பகுதியில் போய் பார்த்திங்கன்னா தெரியும் இது எவ்வளோ ஒரு ஆபத்தான ஒரு ஏற்றம், மலை ஏற்றம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். கிருஷ்ணா நம்மளை விட முன்னாடியே போய்கிட்டு இருந்தார். கிருஷ்ணாவுக்கு இது நம்மளோட 2வது பயணம். முதல் பயணம் பர்வதமலை வந்திருந்தார். இப்போது சதுரகிரி மலை. இதான் நான் சொன்ன அந்த ஆபத்தான இடம். இந்த இடத்துல போகிறப்ப கொஞ்சம் கவனமாகவே இந்த வழுக்குப்பாறையை கடந்து போங்க. வழுக்குப்பாறையை தாண்டி கொஞ்சம் தூரம் வரைக்கும் சிமெண்ட் பாதையானது இருக்குது. அதுக்கப்புறம் வரக்கூடியது உண்மையான மலைப்பாதையானது தொடங்குது. இப்போ சிறிய அளவிலான அடிவார மலைப்பாதையின் வழியே நம்ம பயணிக்க தொடங்குகிறோம். இந்த பாதை அப்படிங்கிறது நமக்கு சங்கிலிப்பாறை வரைக்கும் தொடருது. போகிற வழியிலேயே அருவி தண்ணி சத்தமும் கேட்டுக்கிட்டு குருவிகளோட சத்தமும் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அதெல்லாம் ரசித்தபடியே நம்ம மலை ஏற்றத்தை தொடங்கணும். இதற்கப்புறம் மலைப்பாதைங்கிறது ரொம்ப இல்லை, கொஞ்சம் கரடு முரடான பாதையாகவே மாற தொடங்குது. இங்கே இருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் சங்கிலிப்பாதை அமைஞ்சிருக்கு. இந்த சங்கிலிப்பாதையில் தான் அத்திபூத்து அப்படிங்கிற இடமும் இருக்குது. இந்த அத்திபூத்து அப்படிங்கிறது மழைக்காலங்களில் கடப்பதற்கு ரொம்பவும் அபாயகரமான ஒரு இடமாகவே இருக்குது. ஏன்னா மழை இல்லாத நேரங்கள்லேயே இங்கே நீரோட்டங்கிறது அங்கங்கே தேங்கி இருக்குது. இவ்வளவு கரடுமுரடான பாதைகளும் அருவியோட வேகத்திலையும் நீரோட வேகத்திலையும் கொண்டு வந்து சேர்த்த பாறைகள் தான். அங்கே தேங்கி இருக்க தண்ணீரில் மீன்களும் அவ்வளவு சுத்தமான பளிங்கு போன்ற நிறைய நம்மளால் பார்க்க முடிஞ்சுச்சு. இங்கேயும் வழுக்குப்பாறை மாதிரியே ஒரு சிறிய மலை ஏற்றங்கிறது இருக்குது. இந்த இடத்துலேருந்து குரங்குகள் நிறையாவே இருக்குது. ஸோ மலை ஏறுறப்போ கொஞ்சம் பைகளை கவனமாகவே எடுத்துகிட்டு போங்க. சங்கிலிப்பாதை பாறையை ஏறி முடித்த உடனேயுமே ஒரு உயரமான இடத்துல அற்புதமான ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. இங்கே இருந்து சுற்றி இருக்கக்கூடிய மலைத்தொடர்களை நம்மளால் பார்க்க முடியும். அதையும் பார்த்துட்டு நம்ம அடுத்து மலை ஏற தொடங்கணும். சதுரகிரி மலை ஏற்றத்தில் நான் பார்த்த ஒரு முக்கியமான விஷயம், பெண்கள் அதிகமாக இங்கே மலை ஏறுறாங்க. வெள்ளியங்கிரி மலையில் நான் இந்த அளவுக்கு பெண்கள் மலை ஏறி நான் பார்த்ததில்லை. அது ஒரு சிலர் மட்டும்தான் மலை ஏறுவாங்க. ஆனால் சதுரகிரி மலையில் ஆண்களை விட பெண்கள் நிறையா மலை ஏறுறதை பார்க்க முடிஞ்சுது. சங்கிலிப்பாறையில் இருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் கடினமான ஒரு மலை ஏற்றதுக்கு அப்புறம் நம்ம வரக்கூடிய இடம்தான் கோணத்தலைவாசல். இது ஜிக்ஜேக்கான, அதாவது சுற்றி வர மாதிரி இருக்கக்கூடிய பாதையாக இருக்கிறதுனால இந்த பெயர் வச்சுருக்காங்க. இந்த இடத்துக்கிட்ட பக்கவாட்டில் ஒரு பாதையானது போச்சு. அது வழியே நின்று பார்க்குறப்போ ஒரு உட்காந்து தியானம் பண்ணக்கூடிய, அந்த மலையை முழுவதும் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வியூ பாயிண்ட் ஒன்றையும் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் போகிறதுக்கு நமக்கு நேரம் பத்தலை. அதனால் மறுபடியும் நம்ம மலை பயணத்தையே தொடர ஆரம்பித்தோம். இப்போ அந்த வியூ பாயிண்ட் இருக்க இடத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் அந்த உட்காந்து தியானம் பண்ணக்கூடிய இடம். எவ்வளோ ஒரு அற்புதமான இடம் பாருங்கள். அங்கேருந்து மலையை முழுவதுமாகவே பார்க்க முடியுது. ஆனால் இதுக்கப்புறம் போகிறதுக்கு பாதை எந்த வழியாக இருக்குதுன்னு நமக்கு தெரியலை. ஸோ அதனால் அங்கேருந்து நம்ம மெயினான பாதைக்கு வந்துட்டு மலை ஏற தொடங்கணும். கோணத்தலைவாசல்லேருந்து அடுத்து நம்ம கோரக்கர் சித்தர் குகைக்கு போகிற வரைக்குமே மலைப்பாதைங்கிறது ரொம்ப கடினமான மலை ஏற்றமாக தான் இருக்கும். இங்கே கோரக்கர் சித்தர் குகைக்கு போகிற வழியில் நம்ம பார்க்கக்கூடிய மற்றொரு முக்கியமான இடம் காராம்பசுத்தடம். இந்த காராம்பசுத்தடம் அப்படிங்கிறது தேவலோகத்திலிருந்து வந்த காமதேனு பார்வதி தேவிக்கு வழிகாட்டுறதுக்காக தன்னோட முதல் காலை வச்ச இடம்தான் இந்த காராம்பசுத்தடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இங்கே பாருங்கள், சுத்தடம் இதுதான் காராம்பசுத்தடம்.
காரம் பசங்க தானா? தேவலோகத்துலேருந்து பசு வந்து பார்வதிக்கு வந்து வழி காட்டுச்சு. அப்படியா? அப்போ அதை வச்ச காலோட தரம். காராம் பசந்தடம் பற்றிய விளக்கத்தை கிருஷ்ணா ரொம்ப ஆர்வமாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. அதோட அளவை பார்த்துட்டு இந்த அளவில் பசு இருந்தால் அது கண்டிப்பாக ஒரு யானை சைஸில் இருக்கும் அப்படின்னு அவர் ஒரு கருத்தை சொன்னார். ஆமாம், இவ்வளோ பெரிய காலடி தடம் இருந்தால் அந்த பசு நிச்சயம் ஒரு யானை சைஸில் தான் இருந்திருக்கும். இந்த பேச்சுக்களோடையே நம்ம மலை ஏற தொடங்கணும். இதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான இடம் கோரக்கர் தவம் இருந்த கோரக்கர் தவ குகை. அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய மலைப்பாறைகளில் அகத்தியரோட ஒரு அற்புதமான ஓவியமானது வரையப்பட்டு இருந்துச்சு. சதுரகிரி அப்படிங்கிறது சித்தர்களோட தவபுரி அப்படின்ற வாக்கியத்தோட அந்த ஓவியம் வரையப்பட்டிருந்துச்சு. மலை ஏறுவதற்கு மச்சானோட துணை வேணும்னு சொல்லுவாங்க. ஆனால் மனைவியோடைய ஒருத்தர் சதுரகிரி மலை ஏறிக்கிட்டு இருந்தார். அதை பார்க்குறப்பே ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. இப்படி பேசிக்கிட்டே நம்ம நடந்து வந்து சேர்ந்த இடம்தான் கோரக்கர் தவ குகை. கோரக்கர் தவ குகைங்க அப்படிங்கிறது கோணத்தலை அப்படிங்கிற இடத்துல இருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. 1 கிலோமீட்டர்லேருந்து 1.5 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் வரும். இது ஒரு கடினமான பாதை. கோரக்கர் தவ குகைங்கிற போர்டில் இருந்து லெஃப்ட் சைடில் ஒரு பாதை உள்ளே இறங்கும். அந்த பாதை வழியே உள்ளே இறங்கி அருவி நீர் வரக்கூடிய 2 மலையோட நடுப்பகுதியில் தான் இந்த கோரக்கரோட தவ குகை அமைஞ்சிருக்கு. நேராக மலை ஏறி போகாமல் அந்த போர்டிலேருந்து லெஃப்ட் சைடு உள்ளே இறங்கி நீங்கள் வந்தால் தான் இந்த இடத்த பார்க்க முடியும். கரெக்டாக போட்டுருங்க. நிறைய பேர் தெரியாமல் போகிறாங்க பாருங்கள். என்னதான் வீடியோ போட்டாலும் பார்த்துட்டு வரப்பயே மிஸ் பண்ணிடுறோம். போகிறவங்க போயிடுவாங்க தானே மலை ஏறுற ஆர்வத்தில். இதுதான் கோரக்கரோட தவ குகை அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். ஒரு ஆள் மட்டுமே உள்ளே போகக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய கோரக்கர் தவ குகை. இந்த தவ குகைக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய சொனையில் ஒரு குளியலை போட்டுட்டு நம்ம தவ குகைக்கு போய் பார்த்தோம். குளிக்கிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி வந்துக்கிட்டு தான் இருந்தது. இதுதான் கோரக்கரோட தவ குகைன்னு சொல்லக்கூடிய இடம். இந்த இடத்துல ஒரு சிறிய சிவலிங்கமும் கோரக்கரோட சிலையும் அமைஞ்சிருக்கு. இங்கே உட்காந்து தவம் செய்வதும் ஒரு அற்புதமான விஷயமாகவே இருக்குது. இது வெளிப்புறமாக சொல்லக்கூடிய கோரக்கர் தவ குகை. இதை எல்லாருமே போய் பார்க்கலாம். கோரக்கர் தவ குகையில் வெளிப்புறத்தில் அமர்ந்து கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணிவிட்டு அங்கே வீடியோவும் எடுத்துகிட்டு நம்ம அங்கேருந்து கிளம்ப தயாரானோம். இந்த பகுதியில் பல இடங்களில் நீர் இல்லாட்டியும் நீர் நிற்கும்படியாக சுனை பகுதிகளை ஏற்படுத்திட்டாங்க. இந்த பகுதியை பற்றி கேட்குறப்போ இது பச்சளை அரைக்கிறதுக்காக அமைக்கப்பட்ட பெரிய தொட்டின்னு ஒரு இடத்த காமிச்சாங்க. அது சரியாக மேலேருந்து நீர் வந்து கீழே இறங்குற இடம். தண்ணியே இல்லாட்டியும் சொட்டு சொட்டாக தண்ணி வழிஞ்சு அந்த இடத்துல நீர் நிரம்பக்கூடிய ஒரு இடமாகவே அந்த பச்சளை அரைக்கக்கூடிய தொட்டி அப்படிங்கிற ஒரு இயற்கை அமைப்போ இல்லை செயற்கையாக செய்யப்பட்ட அமைப்போ இருந்துச்சு. இதுதான் அந்த பச்சளை அரைக்கக்கூடிய தொட்டி அப்படிங்கிற அமைப்பு. பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு. நம்ம இப்போ ஒரு முக்கியமான இடத்துக்கு போக போகிறோம். இந்த நீர் வந்து விழுகக்கூடிய ஒரு இடத்துக்கிட்ட தான் உண்மையான கோரக்கரோட குகை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அங்கே குகைக்கு உள்புறத்தில் ஒரு லிங்கம் இருக்குது. அந்த லிங்கத்தை ஒரு வெண்ணாகம் வந்து காவல் காக்குது அப்படிங்கிற கதைகளை நானும் நிறையா படிச்சிருக்கேன். ஸோ உண்மையிலே அங்கே ஒரு லிங்கம் இருக்கா அப்படிங்கிற நினப்பில் தான் நானும் அங்கே போனேன். இந்த சின்ன கயிறு வழியாக இறங்கி போகணும். இதுக்கப்புறம் இங்கே தொங்கக்கூடிய இந்த பாறையில் இருக்கக்கூடிய சின்ன கம்பி மூலமாக அதற்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பாறைக்கு போய் அந்த பாறைக்கு மேலே ஏறி அருவியிலேருந்து தண்ணி விழுகக்கூடிய இடத்துக்கு உட்புறத்தில் தான் இந்த குகை இருக்குது. இதுதான் அந்த குகை. இப்போ நம்ம குகைக்கு உள்ளே இருக்கோம். பல பேர் முயற்சி பண்ணி இதுக்குள்ளே வர முடியல. நம்மளும் சில நண்பர்கள் மட்டும்தான் இதுக்குள்ளே போக முடிஞ்சுது. இதுதான் அந்த குகைக்குள்ளே இருக்கக்கூடிய உண்மையிலேயே
கோரக்கர் தவம் செஞ்ச ஒரு அற்புதமான லிங்கம். சும்மா சின்ன அளவில் தான் இருக்குது. ஆனால் இந்த இடத்துக்குள்ளே போயிட்டா அங்கே இருக்கக்கூடிய ஒரு வைப் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. பாருங்கள், மேலேருந்து ஃபுல்லாக தண்ணி கொட்டும். அந்த கொற்ற பாறைக்கு நடுவில் ஒரு குகை அமைப்பு. இந்த குகைக்கு உள்ள இந்த சிறிய சிவனானது இருக்கார். இது பல பேர் பார்க்க முயற்சி செய்தும் பார்க்க முடியாத ஒரு லிங்கம். இதை பார்த்தது நமக்கு ரொம்ப ஒரு மன திருப்தியாக இருந்துச்சு. நான் பார்க்கவே முடியாதுன்னு நினச்சிட்டு போன ஒரு லிங்கம். ஏன்னா மழை அருவி தண்ணி வந்தாலோ இல்லை போக முடியாத சூழ்நிலையானாலோ நம்மளால் போக முடியாது. இதெல்லாம் ஒன்றா அமைஞ்சால் மட்டும்தான் இந்த லிங்கத்தை போய் பார்க்க முடியும். அதுவும் நம்ம விளக்கேற்றி அங்கே சாமி கும்பிடக்கூடிய ஒரு அருள் கிடச்சிது. கோரக்கர் குகையிலேருந்து நம்ம அடுத்து தரிசனம் பண்ண போகிறது ரெட்டை லிங்கம். இந்த ரெட்டை லிங்கத்தோட வரலாறு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய ரெட்டை லிங்கங்கிறது ராமத்தேவர் என்ற சித்த பெருமான் பூஜித்த லிங்கங்கள் தான் ரெட்டை லிங்கங்கள். ஒரு சமயம் வியாபாரி ஒருத்தர் சிவபெருமான் மேலே பக்தியாகவும் அவர் மனைவி பெருமாள் மேலே பக்தியாகவும் இருந்திருக்காங்க. அவங்க 2 பேருக்குமே சிவனும் பெருமாளும் ஒன்று தான் அப்படின்னு உணர்த்துவதற்காக ஒரே இடத்தில் இரட்டை லிங்கங்களாக காட்சி அளித்த இடம்தான் இந்த இரட்டை லிங்கங்கள். அதாவது சங்கரன் பெருமாள் அப்படின்னு ஒரே இடத்துல காட்சி அளித்தார். அதுவே இங்கே ராமதேவர் சித்தர் இங்கே பூஜித்து வர்ற இரட்டை லிங்கங்களாக நமக்கு காட்சி தர்றாரு. இதற்கு அப்புறம் மலைப்பயணங்கிறது கொஞ்சம் உயரமான பகுதியை நோக்கியே நகர தூங்குது. மலைப்பயணங்கிறது கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். இரட்டை லிங்கங்கள் தாண்டி நம்ம பயணம் செய்கிறப்ப ஒரு அற்புதமான ஒரு இடத்த பார்த்தோம். இந்த இடத்த நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இடத்துக்கிட்ட போகிறப்போ ஒரு பெரிய பாறை இருக்குது. அது முற்றிலும் மார்பிள் பாறை. அவ்வளவு வெயில் இருக்கக்கூடிய நேரத்துலையும் அந்த பாறை மேலே போய் உக்காந்தா அவ்வளோ ஒரு குளிர்ச்சியாக இருக்குது. எந்த ஒரு வெயிலினோட தாக்கமோ அந்த பாறையில் படவே இல்லை. அப்படி ஒரு அற்புதமான பாறையை இந்த இடத்துல பார்த்தோம். இதை பார்த்துக்கிட்டே நம்ம அடுத்து வந்த இடம் தான் சின்ன பசுக்கடை. இந்த இடம் கோரக்கர் குகையிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த சின்ன பசுக்கடையை தாண்டி போனோன்னே வரக்கூடியது தான் நாவல் ஊற்று. நாவல் ஊற்று அதுக்கு பக்கத்திலேயே இருக்குது. இந்த நாவல் ஊற்றுக்கு தனியாக ஒரு வரலாறு இருக்குது. நாவல் மரத்தடியில் இருந்து வரக்கூடிய இந்த நாவல் ஊற்றிலிருந்து வரக்கூடிய நீரானது சர்க்கரை வியாதி போன்ற பல்வேறு வியாதிகளை குணம் பண்ணக்கூடியது அப்படின்னு அந்த காலத்தில் இதை தீர்த்தமாக எடுத்து பயன்படுத்தியிருக்காங்க. இப்போவும் மேலே இலைகள் தான் இருக்கக்கூடிய நீர் ஊற்றுங்கிறது ரொம்ப சுத்தமானதாக இருக்குது. நீங்கள் போனால் இந்த நாவல் ஊற்றை மட்டும் பார்த்துட்டு வராமல் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு லிங்கத்தை பற்றியும் காட்டுறேன் வாங்க. இப்போது மரத்துக்கு பின்னாடி சுற்றிக்கிட்டு போனீங்கன்னா இங்கே ஒரு சுயம்புவாக ஒரு லிங்கம் இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியும். சரியாக இந்த நாவல் ஊற்று லிங்கம் அப்படிங்கிறது நாவல் மர ஊற்றுக்கு பின்புறத்தில் அமைஞ்சிருக்காரு. இதை போனால் கண்டிப்பாக பாருங்கள். இந்த நாவல் ஊற்று அப்படிங்கிறது எந்த ஒரு காலகட்டத்திலையும் வற்றியதே இல்லைன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ ஒரு வறட்சியான காலத்திலையும் இந்த நீர் ஊற்றில் தண்ணீர் இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொன்னாங்க. அந்த தீர்த்தத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய நாவல் ஊற்று லிங்கரையும் வணங்கிட்டு நம்ம பயணத்தை தொடரணும். சதுரகிரி மலைப்பயணங்கிறது வெயில் காலங்களில் ஒரு மாதிரியாகவும் மழைக்காலங்களில் வேறொரு மாதிரியாகவும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம முதல்ல பயணத்தை பண்ணது வெயில் காலங்களில். நம்ம இப்படி பேசிக்கிட்டே வந்து சேர்ந்த இடம் தான் வருச நாட்டு பாதை. சதுரகிரி மலைக்கு 3 வகையான பாதைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கம்பமெட்டிலேருந்து வாழைத்தோப்பு பாதை, இங்கிட்ட வருச நாட்டில் இருந்து ஒரு பாதை இருக்குன்னா அந்த பாதை சேர்கிற இடம்தான் இது. இந்த வழியில் நம்ம போனால் மாளிகை பாதை கருப்பசாமி கோயில் சென்று அடையலாம். சாதாரண நல்ல பாதையே இவ்வளோ இதாக இருக்கும் பொழுது இந்த வருச நாட்டு பாதையெல்லாம் எப்படி இருக்கும்னே தெரியல. அது ஆடி 18 அன்னைக்கு மட்டும்தான் ஊர் மக்களோடு சேர்ந்து நம்மளால் வர முடியும். ஏன்னா பாதை ரொம்ப கடினமானதாக இருக்கும்னு சொல்கிறாங்க. விசேஷ நாட்களில் மலை ஏறும் பொழுது மலையில் ஒரு சில குறிப்பிட்ட தூரங்களுக்கு இடையில் நமக்கு தேவையான பொருள் தண்ணி, குளுக்கோஸ், சர்பத், சோடா வாட்டர் போன்றவையெல்லாம் கிடைக்கிது. இருந்தாலும் தண்ணியை குறிப்பிட்ட அளவு எடுத்துக்கிட்டு போங்க. ஏன்னா எல்லா நேரத்துலையுமே நீர் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. விசேஷ நாட்களில் எல்லா கடைகளும் திறந்துருக்கு. சாதாரண நாட்களில் பல கடைகள் மூடி தான் இருக்குது. நம்ம போகிறப்போ
அப்போ தான் புதுசாக ஒருத்தங்க ஒரு ஃபேமிலி கடை ஓப்பன் பண்ண ஆரம்பித்தாங்க. அங்கே ஒரு சர்பத் குடிச்சிட்டு நம்ம பயணத்தை தொடர்ந்தோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து அடைஞ்ச இடம்தான் பச்சரிசி பாதை. பச்சரிசி பாதை அப்படிங்கிறது நாவலூத்தில் இருந்து சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரம் கடினமான மலையேற்றம். ஒரு சில இடங்கள் கடினமான மலையேற்றமாகவும் மற்ற இடங்களானது சமதள பாதமாகவும் அமைஞ்சிருக்கு. இங்கே சிறு குழந்தைகள் முதற்கொண்டு நிறையா பேர் மலை ஏறிக்கிட்டு தான் இருக்காங்க. பல பேரோட குல தெய்வமாகவும் இங்கே சதுரகிரி ஆண்டவர் இருக்கார். இந்த பச்சரிசி பாதை உச்சியிலேருந்து பார்க்கும் பொழுதும் ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது. இங்கேருந்து எல்லா மலைகளையுமே நம்மளால் பார்க்க முடியுது. இதை பார்த்துக்கிட்டே போகும் பொழுது தான் எல்லா யூடியூப் வீடியோக்கள்லையும் நம்ம பார்த்த இந்த வராகி அல்லது பசு போன்ற அமைப்புடைய மரத்தோட ஒரு இயற்கையோட அதிசயத்தை பார்த்தோம். இது இயற்கையிலேயே அமைஞ்சிருந்தாலும் அந்த மரம் இன்னும் உயிர்ப்போடு தான் இருக்குது. அதை பார்க்குறப்பையும் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. இதற்கப்புறம் சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் வனதுர்க்கை அம்மனோட கோயில் இருக்குது. இது மலைவாழ் மக்கள் வணங்கக்கூடிய வனதுர்க்கை அம்மன். இவங்க தான் காட்டுக்கு காவலாக இருக்கக்கூடிய ஒரு அம்மன். வனதுர்க்கை அம்மனை வணங்கிட்டு நம்ம மலைப்பயணத்தை தொடங்கணும். இதுக்கப்புறம் மலைங்கிறது மலைப்பாதை ரொம்ப சாதாரணமான பாதையாகத்தான் இருந்தது. ரொம்ப கடினமான பாதை இல்லை, ஒரு சமதளமான பாதை பகுதியாகவே இருந்தது. இந்த வெயில் காலங்களில் யானைகள் எதுவும் இந்த மலை ஏரி பகுதி வர்றது இல்லை. இதுக்கு பதிலாக கூமாப்பட்டி பக்கம் தான் நமக்கு தண்ணி நிறைய கிடைக்கிறதுனால யானைகள் தான் அங்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கப்புறம் நம்ம அடைஞ்ச இடம்தான் யானைக்கல் மேடு. யானைக்கல் மேடு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு குளிர்ச்சியான இடமாகவே இருக்குது. பக்கத்துலேயே நீர் ஊற்று அருவி வந்து நீர் தேங்குகிற இடமும் அங்கே இருந்தது. அதற்கு பக்கத்திலேயே ரொம்ப பசுமையான இடமும் இருக்குது. யானைகள் வந்து தங்கக்கூடிய இடமா இருக்கிறதுனால தான் இதுக்கு யானைக்கல் மேடு அப்படிங்கிற பேரே வந்திருக்கு. அந்த இடத்துக்குள்ளே போகிறப்பயே அந்த வெயில் நேரங்கிறது மறந்து ஒரு சாயந்தர நேரம் போன்ற ஒரு கிளைமேட் மாறிடுச்சு. அவ்வளோ ஒரு குளுமையான ஒரு இடமா இருந்துச்சு. அதுக்கு பக்கத்தில் சின்ன சின்ன நீரூற்றும் இருந்துச்சு. அந்த இடத்துக்கு நம்ம போய் பார்த்தோம். அங்கே போய் பார்த்தப்ப தான் நமக்கு தெரிஞ்சிச்சு அந்த நீர் ஊற்று நீர் தேங்குகிற இடம் மட்டும் இல்லை, யானைகள் அடிக்கடி வந்து போகிற இடம்னு. அதுக்கு ஆதாரமாக அந்த இடத்துக்கிட்டேயே யானை சாணமானது ஈரமாகவே இருந்துச்சு. நிறையா பேர் சொன்னாங்க இப்போ யானைகள் இங்கே வர்றது இல்லைன்னு. ஆனால் யானை சாணத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரிஞ்சிச்சு யானை சமீபத்தில் தான் வந்துட்டு போச்சுன்னு. அங்கே கடை போட்டிருந்தவங்ககிட்ட கேட்டப்போ நேற்று தான் யானைகள் இந்த பக்கமாக வந்துட்டு போச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதனால் மலை ஏற போகிறப்போ ஒரு குழுவாக சேர்ந்து மலை ஏறப்போங்க, இல்லை விசேஷ நாள்லேயே மலை ஏறப்போங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பானது. இப்போது நம்ம மலையோட முக்கியமான இடமான பிளவாடி கருப்பசாமி கோயில் கிட்ட வந்துட்டோம். இந்த பிளவாடி கருப்பசாமி கோயில் அப்படிங்கிறது மதுரை மாவட்டத்தோட சேர்ந்துருது. இங்கே இருந்து இந்த மலையானது மதுரை மாவட்டத்தோட கட்டுப்பாட்டில் வந்துடுது. நாவலூத்துலேருந்து சுமார் 1 இல்லை 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த பிளவாடி கருப்பசாமி கோயில் அமைஞ்சிருக்கு. கோயிலுக்கு பக்கத்திலேயே நீரோடைகளும் நீர் ஊற்றுகளும் நிறையாவே இருக்குது. இங்கேயும் நிறைய பேர் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு மலை ஏற தொடங்குறாங்க. பொதுவாக பெண்கள் வந்து குளிக்கிறதுக்கு இங்கே இடம் இருக்குது. நிறைய பெண்கள் இங்கே குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு அப்புறம் மலை ஏற்றத்தை தொடர்றாங்க. பிற்காலத்தில் இந்த சதுரகிரி மலையை காவல் காக்க வந்தவர் தான் இந்த பிளவாடி கருப்பசாமி. ரொம்பவும் துடியான சாமி. இங்கே இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு குலசாமியாகவும் இந்த பிளவாடி கருப்பசாமி இருக்கார். இந்த பிளவாடி கருப்பசாமி கோயிலுக்கு பக்கத்திலேயே குடிநீரும் கிடைக்கிது. மேலும் மொட்டை போடக்கூடிய இடமும் இந்த இடத்துக்கிட்டே இருக்குது. நிறைய பேரோட குல தெய்வமாகவும் இருக்கிறதாலும் இங்கே மொட்டை அடிக்கிற இடமும் மொட்டை போடுற வழக்கமும் இங்கே இருக்குது. இப்போ நம்ம சுந்தரம் மகாலிங்கம் கோயிலுக்கிட்ட வந்துட்டோம். சுந்தரம் மகாலிங்கம் அவரோட புராண கதைகளை பார்ப்போம். புராண கதைகளின்படி பசுக்களை மேய்ச்சி வந்து ஜீவனை செஞ்சு வந்த பச்சைமால் மற்றும் அவரோட மனைவியான சடைமங்கை 2 பேரும் வாழ்ந்து வந்திருக்காங்க. ஒரு நாள் சடைமங்கை பால்களை கறந்து கொண்டு போய் விற்க போகிறப்போ அங்கே ஒரு
சித்த முனிவர் ரூபத்தில் இருந்தவர் தனக்கு தாகமாக இருக்கும்படியும் பால் கேட்டிருக்காரு. கறந்த பாலை அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த பாலை குடித்த அவர் இங்கே தான் நான் கொஞ்ச நாள் தவம் செய்ய போகிறேன், அதனால் எனக்கு தொடர்ந்து பால் கொண்டு வந்து கொடுக்க முடியுமான்னு கேட்டிருக்காரு. இவங்க தொடர்ந்து கொண்டு வந்து கொடுக்குறப்போ பால் குறைஞ்சதுனால அதில் சந்தேகப்பட்ட அவரோட கணவர் பரிசோதித்து பார்த்துருக்காரு. அவர் முனிவருக்கு கொடுக்கறத நினச்சி கோவப்பட்டு அவரை அடிச்சிருக்காரு. இதனால் சடைமங்கை வந்து அந்த முனிவர்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. முனிவர் அந்த மங்கைக்கு மோட்சம் கொடுத்து சடைமா தேவி அப்படிங்கிற பேரிலேயே சித்தரை மாற்றிடுறாரு. இதனால் மனம் வருந்தின பச்சைமால் தானும் அந்த சிவபெருமானுக்கு தொண்டாற்றணும்னு சொல்லி சதுரகிரி மலை மேலே ஒரு கொட்டில் அமைச்சு வர்ற அடியார்களுக்கு பசும்பால் கொடுத்துக்கிட்டு இருந்திருக்காரு. ஒரு நாள் அந்த பசும்பாலை ஒரு முனிவர் வந்து வாய் வச்சு குடிச்சிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறப்போ கோபம் கொண்டு அவரை அடிக்க போயிருக்காரு. உடனே அந்த முனிவர் சிவபெருமானாக காட்சி கொடுத்துருக்காரு. அவர் தான் இங்கே இருக்கக்கூடிய சுந்தர மகாலிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம மலையோட உச்சியில் சுந்தர மகாலிங்கம் நுழைவாயிலுக்கு வந்துட்டோம். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் உள்ளே போனோம்னா நம்ம சுந்தர மகாலிங்கனாரை தரிசனம் பண்ணலாம். கோயிலுக்குள்ளே கேமராவுக்கு அலோட் கிடையாது. இருந்தாலும் நம்மளோட நேயர்களுக்காக என்னால் முடிஞ்ச அளவுக்கு வெளியில் இருக்கக்கூடிய காட்சிகளை புகைப்படம் எடுத்திருக்கேன். இதில் இருக்க மாதிரி தான் உட்புறத்துலேயும் சுந்தர மகாலிங்கம் காட்சி தராரு. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய சுந்தர மகாலிங்கமனோட கோயில். இதற்கு பக்கத்திலேயே கொஞ்சம் தூரம் நடந்து போனோம்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் மேலே சென்றோம்னா சந்தன மகாலிங்கம் அவரோட கோயிலும் இருக்குது. மேலும் இங்கே இருக்கக்கூடிய சுந்தர மகாலிங்கனாரை அகத்தியர் ஸ்தாபனம் பண்ணதாகவும் சொல்கிறாங்க. சித்தர்களின் சிறந்தவரான அகத்தியர் இந்த சுந்தர மகாலிங்கனாரை ஸ்தாபனம் பண்ணியிருக்காரு. சந்தன மகாலிங்கம் அவரோட கதை அப்படிங்கிறது இங்கே புராணத்தின்படி பிருங்கி மகரிஷியால் கோபம் கொண்ட பார்வதி தேவி தனியாக வந்து ஒரு தவம் செய்கிறாங்க. இந்த மலையில் சந்தன மரத்துக்கு அடியில் ஒரு லிங்கத்தை ஸ்தாபனம் பண்ணி தவம் செய்கிறாங்க. அப்போது வறண்ட நிலமாக இருந்த இந்த இடம் எல்லாமே மிக பசுமையான ஒரு இடமாக மாறுது. அங்கே தவம் செஞ்சுக்கிட்டு இருந்த மற்ற சித்தர்கள் மற்ற யோகிகள் எல்லாமே என்ன காரணம்னு தேடி பார்க்குறப்போ அங்கே பார்வதி தேவி இருக்கிறத பார்க்குறாங்க. அவர் பூஜித்து வந்த அந்த லிங்கம் தான் சந்தன மகாலிங்கம் அப்படின்னு இங்கே அழைக்கப்படுது. இந்த சந்தன மகாலிங்கம் அப்படிங்கிறது முன்னாடி சந்தன மரத்துக்கு கீழேயே இருந்திருக்கு. அதனாலேயும் சந்தன மகாலிங்கம் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. சந்தன மகாலிங்கத்தின் அருகிலேயே சந்தன மகாலிங்கத்தை ஸ்தாபனம் பண்ணி பூஜித்து வந்த ஆனந்தவல்லி அம்மனோட கோயிலும் இருக்குது. அவங்களையும் நம்ம தரிசனம் பண்ணலாம். மேலும் இங்கே தவசு பாறையில் காலங்கிநாதர் தவம் செய்த குகையும் காலங்கிநாதர் வழங்கின ஆதிலிங்கமும் பிரம்மாண்ட லிங்கமும் இங்கே இருக்குது. இங்கே வந்து இப்போதைக்கு அனுமதிக்கிறது இல்லை. இங்கே இருக்கக்கூடிய காலங்கிநாதர் அப்படிங்கிறவர் நவபாசான லிங்கத்தை முருகனை ஸ்தாபனம் பண்ணின போகர் சித்தரோட குரு தான் இந்த காலங்கிநாதர். இவர் தவம் பண்ண குகைங்கிறது இந்த தவசு பாறை எனக்கு பின்னாடி தெரியுது இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட இருக்கக்கூடிய மகாலிங்கம் ஆதி மகாலிங்கத்துக்கிட்ட அவரோட குகை இருக்குது. அதை வனத்துறையோட அனுமதியோடையும் உள்ளூர் மக்களோட உதவியோடையும் தான் சென்று பார்க்க முடியும். அது ரொம்ப கஷ்டமான பயணம். அதை முடிஞ்சால் அடுத்த தடவை முயற்சி பண்ணுவோம். இப்போ நம்ம சந்தன மகாலிங்கத்தை போய் தரிசனம் பண்ணலாம். சுந்தர மகாலிங்கம் அவர் சன்னதியில் இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் படிக்கட்டு மூலமாக மேலே சென்றோம்னா அங்கே தான் சந்தன மகாலிங்கம் அவரோட சன்னதி இருக்குது. சந்தன மகாலிங்கம் சன்னதியில் பல சித்தர்கள் தவம் செய்த குகையும் இருக்குது. அந்த குகையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த குகை அப்படிங்கிறது சந்தன மகாலிங்கம் சிலை பக்கத்திலேயே அருவி ஓடை போன்ற பகுதியெல்லாம் ஒரு இடத்துல விழுகிற இடத்துல தான் அந்த சந்தன மகாலிங்கம் அவரோட லிங்கம் ஸ்தாபனம் பண்ணப்பட்டிருக்கு. கோயில் ரொம்ப சிறிய அளவில் இருந்தாலும் உட்புறத்தில் இந்த சைடில் தான் சின்னிய அளவில் இப்போ அந்த குகையை வந்து சுருக்கியிருக்காங்க. இதுதான் சந்தன மகாலிங்கம் அவரோட சந்நிதி. இங்கே பிரசாதமாக சந்தனம் கொடுக்குறாங்க. இங்கே கோயிலுக்கு நம்ம போகிறப்ப முடிஞ்ச அளவுக்கு சந்தனம் விபூதியெல்லாம் வாங்கிட்டு போங்க. ஏன்னா மலையோட உச்சியில் அதெல்லாம் கிடைக்காதனால அங்கே இருக்க பூசாரிகளே அதை வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. இவர் தான் சந்தன மகாலிங்கம். அவரையும் நம்ம அமைதியாக உட்காந்து ரொம்ப நேரம் தரிசனம் பண்ணணும்.
பிரதோஷ நாளில் போனதுனால கூட்டம் கம்மியாக இருந்ததுனால நம்மளால் ரொம்ப நேரம் உட்காந்தாங்க தரிசனம் பண்ண முடிஞ்சுச்சு. மற்ற விசேஷமான நாட்களில் இங்கே ரொம்ப அதிகமான கூட்டம் இருக்குது. இங்கேருந்து தூரத்தில் தெரிகிறது தான் தவசுப்பாறை, அங்கே தெரியுது பாருங்கள், அதுதான். அங்கே இருந்து தான் காலங்கிநாதர் குகை போன்ற ஏகப்பட்ட இடமெல்லாம் இருக்குது. அதுக்கு இன்னொரு நாள் போகலாம். எல்லா தரிசனத்தையும் முடிச்சுட்டு இங்கே நம்ம எல்லாருக்குமே அன்னதானம் எல்லா நேரத்துலையும் வழங்கிக்கிட்டு இருக்காங்க. அன்னதான சாப்பாடுங்கிறது அவ்வளோ அருமையாக இருந்தது. இவ்வளோ உயரமான மலை உச்சியில் எல்லோருக்கும் அன்னதானம் வழங்குறதுங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. ஆனால் இந்த கோயிலில் எந்நேரமும் அதை வழங்கிட்டு இருக்கிறது ஒரு சிறப்பானதொரு விஷயம். அன்னதான சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு நம்ம கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துகிட்டு நம்ம மலையை விட்டு இறங்க தொடங்கணும். சதுரகிரிக்கு இத்தனை வருஷம் கழித்து நம்ம போனாலும் அப்படி ஒரு அற்புதமான ஒரு தரிசனம் பண்ணது மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சுந்தர மகாலிங்கத்திற்கும் சந்தன மகாலிங்கத்திற்கும் அரோகரா என சொல்லி இன்னும் இது போன்ற நல்ல நல்ல வீடியோக்கள் வருவதற்கு தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்லதொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் RR. நன்றி நண்பர்களே.